நான் செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்தேன். என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல எந்த ஒரு பெயினும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிருந்தோம். பட் கேன்சர் இருந்தோட அவங்க வந்து ஒரு நல்லா பேசணும். ஆனால் அவங்க யாரும் வந்து ஒரு தேர்ட் ஸ்டேஜ் நாங்கள் பார்க்க மாட்டோம், ஃபோர்த் ஸ்டேஜ் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து இது ஃபோனில் என் பொண்ணு பார்த்துட்டு தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். வந்ததுலேருந்து இப்போ ஆப்ரேஷன் எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. பட் எல்லாமே சார் மேம் வந்து ஒரு வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இது கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராக பார்க்குறாங்க. எந்த ஒரு பெயின், எந்த ஒரு டேப்லெட் கொடுத்தாலும் அது வந்து டக்குன்னு குணமாக நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே வேலை பார்க்குற பசங்க, செக்யூரிட்டி அண்ணா, மற்ற மனோஜ் சார், இருக்கிற இன்னொரு தம்பிங்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு முகம் சரிக்காமல் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய உடம்பு ஃபஸ்ட்டு இழைக்கும். அது இழைச்சோன்னே என்னாகும், அவங்களுடைய மனசை நம்ம இழைச்சிட்டோம் அப்படி இப்படின்னு வரும். இங்கே வந்து நம்மளோட வெயிட் குறைக்காம ஒரு மட்டும் முடி ஹேர் கொட்டிடுச்சு. ஆனால் பட் அது வந்து நமக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. நம்மளோட உடம்பு வெயிட்டை குறைக்காம ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக அவங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப 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 சார் மணிகன் சாருக்கு, ஏன்னா குழந்தைங்களை பார்க்குற மாதிரி தான் அவர் சிரிச்சுக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். தட்டி கொடுத்து பண்ணுற மாதிரி அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. மேம் வந்து அவங்களும் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு விஷயத்தை ஏன் பேசுறீங்க அப்படின்னு தான் எடுத்த உடனே அவங்க சொல்றது ஒரு விஷயமும். அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. இன்னொரு இந்த வீடியோ வந்து நானே எனக்கு எடுங்க, நான் சொல்லணும். ஏன்னா மற்றவங்க வந்து இந்த கேன்சர் விஷயத்துக்கு வந்து சொல்றதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்க, முதல்ல இது அசிங்கம், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் குணமாக்கி உங்களை வந்து ஹாப்பியாக அனுப்பி விடுவாங்க.